வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இருக்கிறது. முதல் நாளான இன்று வழக்கம் போல் அவையில் அனல் பறந்திருக்கிறது என்றே சொல்லலாம். இன்று அரசியலமைப்பு சட்டம் உருவான தினம் என்பதை அடுத்து நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இன்றைக்கு அது குறித்த ஒரு விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தின் அம்சங்கள் பொதுவெளியில், குறிப்பாக ஊடகங்களில் மற்றொரு விவாதத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் அந்த விவாதங்கள் அமைந்திருக்கின்றன. மிக குறிப்பாக மதச்சார்பின்மை, சமத்துவம், இது போன்ற வார்த்தைகள் குறித்த விவாதங்களும், மதச்சார்பின்மை என்ற சொல்லாடலும் வார்த்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் முதலில் இடம்பெறவில்லை என்ற கருத்தும், அதை ஒட்டி தெரிவித்த பரஸ்பரம் காங்கிரஸ் உள்ளிட்ட கருத்துக்கள் இந்த தளத்திலேயே இன்றைக்கு நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நாம் பயணிக்கலாம் விவாதத்திற்குள். நம்முடைய அரங்கில் 3 சிறப்பு ஆளுமைகளும் நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார்கள். முன்னதாக இன்றைய இந்த விவாதத்தை தொடக்கத்திற்கு முன்னதாக நாம் இது தொடர்பான ஒரு காணொலி காட்சி நம்மிடையே இருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இன்றைக்கு மக்களவையில் பேசிய அந்த காணொலி, அதை பார்த்துவிட்டு நான் சிறப்பு விருந்தினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய அந்த பேச்சு. देश से भागना चाहते थे, वो तो मूल भारतीय थे। आप बाहर से आए हैं, ये आर्यन जितने भी है वो बाहर से आए। हम तो मूल भारतीय इस देश में रहने वाले लोग हैं। हम भागने वाले नहीं हैं, इस देश को बचाने वाले लोग, इस देश को रक्षण करने वाले लोग। हम 5000 साल मार खा खा के यहाँ बैठे हुए। அம்பேத்கரும் நாங்களும் இந்த தேசத்தின் பிள்ளைகள், இந்த மண்ணின் மைந்தர்கள். நாங்கள் வந்தேரிகள் அல்ல, ஆரியர்கள் ஆகிய நீங்கள் தான் வந்தேரிகள். பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த தேசத்தை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற தளத்தில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, மக்களவையில் இது போன்ற விவாதங்கள் எந்த அளவிற்கு ஆரோக்கியமானவை என்ற ஒரு கேள்வியும் இயல்பாக எழுப்பியிருக்கின்றன. சாதியம் சார்ந்த விவாதங்கள், இந்த ஆரியம், இது தொடர்பான விவாதங்கள் எல்லாம் பொதுவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மக்களவையிலும் இது போன்ற ஒரு கடுமையான விவாதம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இதோடு இணைத்தே நாம் பயணிக்கலாம். நம்மிடையே அரங்கில் 3 ஆளுமைகளும் நேரலில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு இணைகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு மு. வீரபாண்டியன். வணக்கம், வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை கொறடா வழக்கறிஞர் விஜயதரணி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். மற்றும் ஒரு வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். இவர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் அதன் பொருளாளருமான திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் கோவையிலிருந்து நம்மிடையே இணைகிறார். திரு சேகர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் விஜயதரணியிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விவாதத்தினுடைய அவசியத்தை பற்றி மோடி பேசுகிறார், ஊடகவியலாளர்களிடமும் பேசுகிறார், நாடாளுமன்றத்திலும் அது குறித்து ஏற்கனவே அவர் பதிவு செய்கிறார். இன்றைய விவாதத்துக்கு முன்பாக அவர் ஊடகவியலாளர்களிடம் பேசுகின்ற பொழுது, இந்த விவாதம் என்பது மிக முக்கியமான ஒன்று, இந்த தேசத்தை வழிநடத்துவது விவாதம் தான், நாங்கள் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், அத்தியாவசிய பிரச்சனைகள் குறித்து அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விவாதத்தின் மூலமாக ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற வகையில் எல்லாம் அவர் பேசுகிறார். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறுகிறது. இன்றைய பிரதான விவாதம் என்பது இந்த மதச்சார்பின்மை குறித்த விவாதமாக அமைகிறது. மல்லிகார்ஜுன கார்கேவனுடைய பேச்சை நீங்களும் கேட்டீங்க, ஹிந்தியில் இருந்துச்சு. அதனுடைய தமிழாக்கம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தேரிகள், ஆரியர்கள், இது போன்ற சொல்லாடல்கள். இந்த சொல்லாடல்களுக்கான தேவை இன்றி எங்கிருந்து வந்தது? இது யாரை நோக்கி அவர் குறிப்பிடுகிறார்? இது போன்ற பேச்சுக்கள் அவசியமானதானா, அதுவும் நாடாளுமன்ற வளாகத்தில்? குறிப்பாக இன்னைக்கு நடந்த சம்பவங்களை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் பஞ்சாபில் சிவசேனா கட்சியை சார்ந்த ரவி டாண்டன் அவர்கள் இன்னைக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அமீர்கான் கன்னத்தில் அறைபவர்கள் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும்ட்டு பிஜேபியோடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சிவசேனா கூறியிருக்கிறது. அங்கம் சொல்லாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போடுறாங்களோ இல்லையா, மகாராஷ்டிரால ஒண்ணாதான் இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கங்க, அவங்க சண்டை போடுற மாதிரி காமிச்சுக்குவாங்க, ஆனா அவங்க ரெண்டும் ஒரே சாயல் தான். சிவசேனா என்று சொல்லுங்க, பிஜேபியோட ஒரு அங்கம்னு சொன்னீங்கன்னா பிஜேபி வேற சிவசேனா இல்ல. அதற்கு பிஜேபி ஒரு எதிர்ப்பாக தெரிவிச்சாங்களா? இன்னைக்கு தெரிவிக்கல. அத சொல்லுங்க. அந்த பிஜேபி இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணும். சிவசேனா கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் அமீர்கானுடைய கன்னத்தில் அறைந்தால் 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று அறிவிக்கிறார். அமீர்கான் இந்த நாட்டில் உள்ள சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது, இங்கு இருப்பதற்கு பாதுகாப்பு இல்லாத போல தெரிகிறது என்று அவர் மனைவி கூறியதாக அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். அதில்
உண்மை இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பயத்தோடு மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நாடாக இது மாறிவிட்டது. நம்ம அந்த விவாதத்துக்குள்ள எனவே நான் நேரடியா கேள்வி வரேன். இல்ல நம்ம நேற்று அமீர் கான் குறித்து 1 மணி நேரம் ஒரு மணி தான் இதுக்கு அடிப்படை. இல்ல 1 மணி இந்த ரவி டாண்டனோட பேச்சு தான் இதற்கு காரணம். இல்ல 1 மணி நேரம். அது போக ராஜ்நாத் சிங்கோட பேச்சு தான் இதுக்கு காரணம். நீங்க ராஜ்நாத் சிங் பேசுனத நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் பிரிவு 25ல இருந்து 28 வரைக்கும் சோசியலிஸ்ட் கொள்கைகள் வந்து இன்னைக்கு மதச்சார்பின்மையை சொல்லவில்லை. அந்த கொள்கைகள் வந்து மதச்சார்புடைய தன்மையை தான் சொல்லி இருக்கு. ரைட் டு ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் ரிலிஜன் அப்படிங்கிறதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 4 பிரிவுகளுமே அவர் சொல்றது வந்து முரணான கருத்தை இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கொச்சைப்படுத்தி அம்பேத்கர் அவர்களே கொச்சைப்படுத்துகிற ஒரு கருத்தை ராஜ்நாத் அவர்கள் சொல்றார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் மல்லிகார்ஜுன கார்கே இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை நீங்கள் கேவலப்படுத்தாதீர்கள், இது எங்களை கேவலப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களை கேவலப்படுத்துவது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தையும் பாராளுமன்றத்தையும் கேவலப்படுத்துறீங்க. நீங்க இதை செய்யாதீங்க. அதோடு இணைத்து ராஜ்நாத் சிங் தொடர்ச்சியாக சொன்னது நீங்க சொல்லுங்க. மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் கொண்டு வரப்பட்ட மாற்றம் கொண்டு வரப்பட்டதான், அதை மாற்றும் எண்ணம் எந்த இடத்திலும் பாஜக அரசிற்கு இல்லை அப்படிங்கிறது ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கார். பேசவே வேண்டாமே. ஏன் இதை வந்து விமர்சன பொருளாக்கி இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு நல்ல நோக்கத்தையே இன்னைக்கு புறக்கணிக்கிற அளவுக்கு ராஜ்நாத் சிங்கோட பேச்சு அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல தான் இதை சொல்ல வேண்டிய தேவை வருகிறது. எதிர்ப்பு தெரிவித்தார். நீங்க அதுதான் நீங்க சமூக மக்கள் ஏதோ வந்தேரிகள் நடத்தாதீங்க. அது கரெக்ட்டா தான் சொன்னாரு. ரெண்டு விஷயம். இப்ப அப்படி நீங்க ராஜ்நாத் சிங் அப்படி குற்றப்படுத்தி பேச கூடாதுல. தாழ்த்தப்பட்ட மக்கள் நேரடியாக இப்போ அவர் ஆரியர்கள் வந்தேரிகள் என்று சொல்லியது யாரை? நீங்க இந்த அவர் வந்து குறிப்பா அரசியலமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த நோக்கத்தையும் மோசமா விமர்சிச்ச காரணமா தான் அங்க ஒரு விவாதமே தவறா போச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லாம இந்த பிஜேபி தவறான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கு. இந்தியா முழுவதும் சாத்வி நிரஞ்சன் ஜோதி அவங்க அமைச்சர் நீங்க ஒரு கேள்வியா போலாம். விவாதம் ஒரு கேள்வியாவே வாங்கி போலாம். விவாதம் ஒரு சாதி சார்ந்த சகிப்புத்தன்மையை பற்றி பேசுறோம். இது சகிப்புத்தன்மையற்ற செயலா உங்களுக்கு உணரலையா? ஒரு சாதி ஒரு சாதியம் சார்ந்த ஒரு விமர்சனம், ஒரு இனம் சார்ந்த ஒரு விமர்சனம் மக்களவையில் வைக்கப்படுகிறது. நான் திருப்பி சொல்றது மக்களவை காங்கிரஸ் கட்சியினுடைய மேடையில் அல்ல. அதுதான் சொல்றேன். மோடி இல்ல தப்பா பேசும்போது டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல கட்டாயத்துல இருக்கும் இல்லையா? நரேந்திர மோடி ஆரியர் அப்படி கேள்வி முடிச்சு. நரேந்திர மோடி வந்தேரியா ஆரியரா? இல்ல அப்படி நீங்க எஸ்சி மக்களை நீங்க கொச்சைப்படுத்துறீங்க அப்படிங்கறது அவர் சொல்றாரு. அம்பேத்கரை நீங்க அப்படி மட்டும் சுருக்கிடாதீங்கன்னு சொல்றாரு. நீங்க திருப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க காங்கிரஸ் தொடர்ந்து அதை செய்ய முயற்சிக்கிறது ஒரு அச்சமளிக்கிறது. அதாவது அம்பேத்கரை பொறுத்தவரை அம்பேத்கர் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கும் பொழுது மதச்சார்பின்மை கொள்கை வேண்டுமென்று அதற்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி அதை கொச்சைப்படுத்துவது தவறு.